ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி புதினா சட்னி தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன். தேவையான புதினாங்க அரைக்கட்டுங்க, சின்ன வெங்காயம், தக்காளி, தேங்காய்ங்க, இஞ்சி, பூண்டு, வரமிளகாய்ங்க, கருவேப்பிலை, தேவையான பொருட்களுங்க. ஸோ எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கலாங்க. அதுக்கு தேவையான ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா காயட்டும். ஸோ இந்த சட்னி பார்த்திங்கன்னா புதினா சட்னி ரைஸுக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே செட் ஆகுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. ஸோ எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க, கடலைப்பருப்பு ஆட் பண்ணியாச்சுங்க. கடலைப்பருப்பு பொரியட்டும். அதுக்கப்புறம் உளுந்து பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். உளுந்து நல்லா பொரியட்டுங்க. ஸோ இந்த ஸ்டைலில் பண்ணுங்க, செம்மையாக இருக்கும். இதுக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா சின்ன வெங்காயத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட் இருக்குது. குழந்தைகளும் சின்ன வெங்காயம் மேக்ஸிமம் இப்போ இருக்கிற குழந்தைகளும் சாப்பிட்றதே கிடையாது யாருமே. ஸோ மேக்ஸிமம் சின்ன வெங்காயத்தில் செய்யுங்க, ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது, நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஸோ எல்லா வெங்காயத்தையும் ஆட் பண்ணியாச்சு. அப்புறம் பூண்டு ஒரு 7 பல் பூண்டு இருக்குங்க. அப்புறம் காரத்துக்கேற்ப வரமிளகாய், இதில் நீங்கள் பச்சை மிளகாய் யூஸ் பண்ணுங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கட்டும். நல்லா வணங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை 2 கொத்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா கருவேப்பிலை இன்னுமே நீங்கள் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இருக்க குழந்தைங்க கருவேப்பிலையே சாப்பிட்றது கிடையாது. ஸோ இந்த மாதிரி வணக்கி கொடுக்கும்போது அதோட பெனிஃபிட் கிடைக்கும் அதிலிருந்து. ஸோ இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் மீடியம் சைஸ் சின்ன தக்காளி பழத்தில் 3 தக்காளி பழம் ஆட் பண்ணியிருக்கேன், கட் பண்ணி. இந்த மாதிரி நல்லா வணங்கிட்டுங்க. இது ஒரு நல்லா வணங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் தக்காளியும் இன்னும் நல்லா வணங்கு, வெங்காயம் தக்காளியெல்லாம். சால்ட்டு இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணியாச்சு. நல்லா வணங்கிக்கலாம். சிம்பிள் அண்ட் டேஸ்டி, குயிக்காக பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா வணங்கட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்குங்க. இந்த மாதிரி நல்லா வணங்கினதுக்கப்புறம் புதினா ஒரு அரைக்கட்டுங்க, நல்லா ஒரு 4 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இதில் நிறையா மண் இருக்கும். ஸோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி புதினா கட்டு அரைக்கட்டு தாங்க நான் எடுத்திருக்கேன். இதையும் ஆட் பண்ணி நல்லா வணக்கிக்கலாம். ஏன்னா எண்ணெயிலேயே இந்த மாதிரி இதுலேயே வணக்குங்க, பச்சை வாசனை போகிற வரைக்கும். இதுக்கு தண்ணியே ஆட் பண்ண வேண்டியதில்லை. இந்த மாதிரி எண்ணெயிலே இந்த மாதிரி நல்லா வணக்கிக்கலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா வணக்கிட்டே இருங்க. 2 நிமிஷம் விட்டு நல்லா வணக்குங்க. பாருங்கள், 2 நிமிஷம் கழிச்சு இப்போ பாருங்கள் நல்லா வணங்கிடுச்சு பாருங்கள். அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த பச்சை வாசனை போய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி. ஸோ இங்கே பாருங்கள், ஆல்மோஸ்ட் நல்லா வணங்கிடுச்சு. ஸோ இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஆறட்டுங்க, அப்போ தான் அரைக்க முடியும். மிக்சியில் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இஞ்சி ஒரு துண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தேங்காய், காஞ்ச தேங்காய்ங்க, குப்பரை தேங்காய், அது ஒரு கைப்பிடி ஆட் பண்ணிக்கிறேன். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஏன் இஞ்சி இப்படி ஆட் பண்ணால், பச்சையாக இந்த மாதிரி டைரெக்டாக ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் ஆறுனதை வெங்காயத்தையும் இந்த வதக்குனது எல்லாத்தையுமே இப்போ ஆட் பண்ணி இப்படி அரைச்சிங்கன்னா தான் நல்லா சத்தாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. நல்லா அரைச்சாச்சு. இங்கே பாருங்கள், எல்லாமே நல்லா அரைஞ்சிடுச்சு. நீ சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பவுலில் எடுத்து வச்சிட வேண்டியது தான். இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா எல்லாமே நல்லா அரைச்சாச்சு. இன்னும் ஒரு பவுலில் எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியது தான்.